மேட்சுக்கு இவங்களாம் பேட்டிங்லயே பவுலிங்ல சரியான காட்டிட்டாங்க. சரியான மேட்ச். இந்தியா கிட்ட யாருமே தோக்கவே முடியாது. इंडिया का बेस्ट है, पाकिस्तान का बेस्ट ब्रो चलो चलो पाकिस्तान, चलो चलो पाकिस्तान, चलो चलो पाकिस्तान, भागा रहो पाकिस्तान, विराट कोहली इंडिया ப்ரோ சூப்பர் ஹிட்டா வேஸ்ட் ப்ரோ. இப்போ கப்பத் இந்தியா கிட்ட குடு ப்ரோ. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம தான் சாம்பியன் இதுக்கு அப்புறம். அழகு கேட்டு பாருங்க. இந்திய அணி ஒரு அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறது. பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்தியா ஒரு ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்து சூப்பர் 8 சுற்றுக்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது. பாகிஸ்தானை வீழ்த்தியதன் மூலம் குரூப் ஏ சுற்றில் இருக்கக்கூடிய இந்தியா தொடர்ந்து 3 வெற்றிகளை பதிவு செய்து சூப்பர் 8 சுற்றை உறுதி செய்திருக்கிறது. பாகிஸ்தான் அணிக்கு எதிராக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 8வது வெற்றியை பதிவு செய்து இந்திய அணி ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. குறைந்த ரன்னில் அனைத்து விக்கெட்டுகளையுமே நம்ம இந்திய பந்து வீச்சாளர்கள் எடுத்திருக்கிறார்கள். பும்ரா, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்திய ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அந்த வகையில் இந்திய அணி 175 ரன்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர்கள் வரை எடுத்திருந்தார்கள். இசான் கிஷன் 77 ரன்கள் 40 பந்துகளுக்கு எடுத்திருந்தார். 10 பவுண்டரி 3 சிக்சர்களை பறக்க விட்டிருந்தார். சூரியகுமார் யாதவ் 32 ரன்கள் கிட்டத்தட்ட 175 ரன்கள் இந்திய அணி சேர்த்திருந்தது. 176 என்ற வெற்றி இலக்கோடு களமிறங்கிய பாகிஸ்தான் 114 ரன்களுக்குள் சுருண்டு அனைத்து விக்கெட்டுகளையுமே பறிகொடுத்திருக்கிறது. பாகிஸ்தானை இந்திய அணி பந்தாடி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு இமாலய வெற்றியை இந்திய அணி பதிவு செய்திருக்கிறார்கள். ஹேட்ரிக் வெற்றியோடு இந்தியா சூப்பர் 8 சுற்றுக்குள் இந்தியா நுழைந்திருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்திய அணி விளையாடக்கூடிய போட்டியை ஒரு உறுதி செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குரூப் சுற்றில் இந்திய அணி முதல் அணியாக சூப்பர் 8 சுற்றுக்கு வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறது. பாகிஸ்தான் அணி 3 போட்டிகளில் விளையாடி 2 போட்டிகளில் வெற்றி இந்தியாவுடன் தோல்வியை சந்திச்சு புள்ளி பட்டியல்ல 3வது இடத்திற்கு பின்தங்கி இருக்காங்க. அமெரிக்கா 4 போட்டிகளில் விளையாடி 2 வெற்றிகளை பதிவு செய்து இப்ப அவங்க 2வது பொசிஷன்ல இருக்காங்க. பாகிஸ்தான் இனி வரக்கூடிய போட்டியில தோல்வியை சந்திச்சால் அமெரிக்கா குரூப் சுற்றிலிருந்து சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்திய அணி முதல் அணியாக பாகிஸ்தானை வீழ்த்தி ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில 8வது வெற்றியை பதிவு செய்து இந்தியா தற்பொழுது சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. பாகிஸ்தானை பந்தாடி இருக்கிறது. கடைசியாக விளையாடிய 5 போட்டிகள்ல தொடர்ந்து இந்திய அணிதான் வெற்றி வாகை சூடி இருந்தது. தற்பொழுது 6வது முறையாக வெற்றி வாகை சூடி இருக்கிறது. வெற்றி கொண்டாட்டத்தில் இந்திய அணியை திளைத்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கப்பு வின் பண்ண ஒரு சந்தோஷத்தை இந்த பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஒரு வெற்றி கொடுத்திருக்கிறது. இந்திய அணியுடன் விளையாட மாட்டோம் என பாகிஸ்தான் வீரர்கள் ஆரம்பத்தில் மறுத்திருந்தார்கள். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் விளையாடுவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். தற்பொழுது கொலம்பியாவில் நடைபெற்ற இந்த போட்டியில ஒரு அபாரமான வெற்றி இந்திய அணி பதிவு செய்திருக்கிறது. 61 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா வெற்றி வாகை சூடி இருக்கிறது. நமீபியா, அமெரிக்கா, பாகிஸ்தான் என 3 அணிகளை பந்தாடிய இந்திய அணி தற்பொழுது சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டை வீழ்த்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 வீரர்கள் 2 விக்கெட்டை வீழ்த்தி இருக்கிறார்கள். அக்சர் பட்டேல் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான இந்த மைதானத்தில் இந்திய பந்து வீச்சாளர்கள் கிட்டத்தட்ட 7 பேர் இன்னைக்கு வந்து பந்து வீசினாங்க. அதுல வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட், அக்சர் பட்டேல் 2 விக்கெட், ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட், பும்ரா 2 விக்கெட் என 4 பேர் 2 விக்கெட்டை வந்து வீழ்த்தி இருந்தாங்க. குல்தீப் யாதவ் 1 விக்கெட், திலக் வர்மா 1 விக்கெட், ரிங்கு சிங் அனைத்து வீரர்களுமே வந்து மிக சிறப்பான பந்து வீச்சு திறன். ஆக மொத்தத்துல ஒட்டுமொத்த இந்திய பந்து வீச்சாளர்களும் அனைவருமே வந்து மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஒரு இமாலய வெற்றி. இந்திய அணி மறக்க முடியாத ஒரு வெற்றியை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் அணிக்கு எதிராக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில அடுத்தடுத்து வெற்றி வாகை சூடி இருக்கும். கடைசியா நடந்த 2025 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலையும் இதே மாதிரி ஒரு வெற்றி வாகை சூடி ஒரு வெற்றி கொண்டாட்டத்துல திளைத்திருந்தோம். தற்பொழுது இந்த போட்டியிலையும் இந்திய அணி ஒரு வெற்றி வாகை சூடி இருக்கிறது. இடையிலான இந்த போட்டியில பாகிஸ்தான் அணியை ஒரு அபாரமான
முறையில இந்திய அணி வீழ்த்தி இருக்கிறது. 61 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்து சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. கிட்டத்தட்ட நமீபியா, அமெரிக்கா, பாகிஸ்தான் என அடுத்தடுத்து இந்திய அணி வெற்றி வாகை சூடி இருக்கிறது. இஷான் கிஷன் முதலில் 77 ரன்கள் குவித்து ஒரு இந்திய அணியின் வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறார். அதன் பிறகு இந்திய பந்து வீச்சாளர்கள் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களை மிரட்டி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 4 பேர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒட்டுமொத்த இந்திய பந்து வீச்சு யூனிட்டும் பாகிஸ்தானை பந்தாடி இருக்கிறது.